அனைவருக்கும் வணக்கம். பாருங்கள், நான் யூடியூப் ஓப்பன் பண்ணி பிரபலமாகறதுக்கு தான் ஓப்பன் பண்ணுறேன். இவங்க சேவையெல்லாம் பொய்யா சொல்கிற சிலருக்காக நான் சொல்கிறேன். நான் யூடியூப் ஓப்பன் பண்ணது இந்த குழந்தைக்காக தான். யார் என்ன பேட் கமெண்ட்ஸ் பண்ணாலும் நான் அதுக்கு ரிப்ளை பண்ண போகிறதில்ல. என்னோடய பணியை நான் தொடர்ந்து செஞ்சுட்டே தான் இருப்பேன். பாருங்கள், இந்த குட்டி வந்து கோயம்புத்தூர் ரோட்டில் ஸ்ரீ விநாயகா டைல்ஸ் அப்படிங்கிற இடத்துல நேற்று காலையில் ஆக்சிடெண்ட் ஆகிடுது. ஒரு பைக்குக்காரன் வந்து மேலே விட்டு கீழே இறக்கியிருக்கிறாரு. அது ரோட்லேயே கிடந்தது. அப்புறம் எப்படியோ ஓரமாக அதை தள்ளி விட்டுருப்பாங்களாட்டிருக்கு. நேற்று காலையில் அடிபட்டதுங்க. ஆனால் பல்லடத்தில் ஒரு பொண்ணு, தெரிஞ்ச பொண்ணு, லாவண்யான்னு சொல்லிட்டு என்னோடய ரிப்போர்ட்ரு, அந்த பொண்ணு கோயம்புத்தூர் ரோட்டில் ஏதோ பார்சல் வாங்க போயிருக்கு. அப்போ கால் பண்ணாங்க. சரி, ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுமா, நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போனேன். குட்டி நான் போகிறப்ப அது இறந்துருச்சுன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் அப்படி தான் படுத்திருந்தது அது. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே தண்ணியெல்லாம் தெளித்து தூக்கி அந்த திண்டு மேலே போட்டு அப்படியே தடவி கொடுத்தோம். ஆனால் வந்து ரொம்ப சாதுவான குட்டியாட்டிருக்கு. யாரோ வீட்டில் வளர்த்துருக்காங்க. யாரையும் வந்து சங்கடப்படுத்துறதுக்கு விரும்பலை, யாரையும் குறை சொல்லலை. வீட்டில் வளர்த்துனீங்க. நம்ம புள்ள ஒரு நாள் காணாம போச்சுன்னா நம்ம தேடுறது இல்லையா? அது நாய் தானேன்னு சொல்லிட்டு தானே இவ்வளோ அசால்ட்டாக இருக்கீங்க. இத்தனை நாள் அது உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்ததில்ல. அது நேற்று காலையிலேருந்து என்ன வழியில் துடிச்சிருக்கணும். சரி, ஒரு நிமிஷம் நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தீங்களா? அத்தனை பங்களா வீடு இருக்குது அந்த ரோட்டில். யார் வீட்லேயே வளர்த்துனது தானே. உங்களுக்கு எப்படிங்க உங்கள் குழந்தை காணாம போனது தெரியாமல் போயிடும்? எப்படியோ என்னோடய கண்ணில் அது பட்டுருச்சு. நான் தங்கம் ட்ரஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணேன். ஆட்டோ இல்லைன்னு சொன்னாங்க, நாளைக்கு தான் வரும்னு சொன்னாங்க. சரி, பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு நானே ஒரு வாடகை ஆட்டோ பிடிச்சி அதை தங்கம் ட்ரஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு போனாங்க. எடுத்துகிட்டு போய் அங்கே கொண்டு போய் காட்டினதுக்கு அவங்க வந்து இது எந்திரிச்சு நிற்கிறதுக்கு ரொம்ப சிரமம், பேக்கில் வந்து நல்லா அடிபட்டுருச்சு, நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கேன் பண்ணி அதாவது ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். அப்படி ஆப்ரேஷன் பண்ணி க்யூர் ஆகிடுச்சுன்னா மட்டும்தான் அது எந்திரிச்சு நிற்போம். இல்லைன்னா இப்படியே தான் மேம் காலம் முடிச்சு இப்படியே தான் இருக்கும். ஆனால் அதுக்கு ஃபுட்டெல்லாம் நாங்கள் கொடுத்துருவோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுவோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் எய்ட் கொடுத்து அது பெயின் எங்கள் முன்னாடியே அந்த டாக்டரு. ரொம்ப சந்தோஷம். தங்கம் ட்ரஸ்ட்டுக்கு நான் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது தங்கம் ட்ரஸ்ட்டில் இருக்கிறவங்களாம் எவ்வளோ சகிப்புத்தன்மையோடு அங்கே வேலை செய்கிறீங்க அப்படிங்கிறது. உங்கள் அதாவது என்னோடய வாழ்நாளில் இன்றைக்கி தாங்க அதை பார்த்தேன். நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும், அதுதான் என்னோடய வேண்டுதல். என்னோடய பணியை நான் செஞ்சிட்டே இருக்கிறேன். ஆண்டவன் வந்து எனக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுப்பாரு. அந்த நம்பிக்கையில் நான் அப்படியே நகர்ந்துக்கிட்டே இருக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், தங்கம் ட்ரஸ்ட்டுக்கு ரொம்ப நன்றி. நான் இனிமேல் வாரத்துக்கு ஒரு தடவை அங்கே வந்து அந்த குட்டிகளுக்கு ஏதாவது சேவை பண்ணணும்னு அவங்களும் வர சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு டைம் கிடைக்கிறப்ப நான் கண்டிப்பாக அங்கே போவேன். எப்படியும் இந்த குட்டி வந்து வெளியில் இருந்து கஷ்டப்படாமல் அது ஏதோ 3 நேரம் சாப்பிட்டு நிம்மதியாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.